Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து again ஒரு unboxing video தான் from Amazon. இது வந்து random finds தான், random finds கூட இல்ல, தேவையான பொருட்கள். இப்போ பாப்பாக்கு தேவைப்படுறது, எனக்கு ஒரு சில விஷயம், ஒரு சில திங்ஸ் எல்லாம் தேவைப்படல. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஆர்வம் தாங்க முடியல. நான் எப்பயுமே அப்படிதான், திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெலிவரி பண்ணாங்கன்னா ஒரு 1 வீக் ஆயிரும் எனக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் பிளான் பண்ணணும், ஃபுல்லா பிளான் பண்ணணும். பாப்பா ஃப்ரீயா இருக்கணும், அம்மா ஃப்ரீயா இருக்கணும். எப்போ அம்மா கொஞ்சம் அம்மாக்கு வேலை கம்மியா இருக்குதோ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்பந்தான் நான் பாப்பாவை அம்மா கிட்ட விட்டுட்டு வீடியோ எடுக்க வருவேன். யூஸ்வலி நைட்டு 1 மணிக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், பாப்பா தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு இது வந்து. ஸோ அந்த 1 வீக்ல கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சா, ஸோ அதெல்லாம் எடுத்து தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஓகே, வீடியோ எல்லாம் காட்டலாம்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன், அது எப்படி எல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது, நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா கிரேட் இந்தியன் சேல் வந்துச்சுல்ல, அதுல நான் இன்னும் வாங்கியிருக்கிறேன். போன் கூட வாங்கியிருக்கிறேன். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். இன்னும் வரல, நான் அது அக்டோபர் 1 தான் வருது. ஸோ இவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கிறேன், காட்டுறேன். கை வலிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக், இது வாங்கி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் போற டேட்டே முடிஞ்சிருச்சு. மோர் தென் 15 days ஆயிடுச்சு. பட் நான் இன்னும் ஓபனே பண்ணல. 2 புக் வாங்கியிருந்தேன். ஓகே, தி மவுண்டைன் இஸ் யூ, இந்த புக் ஒன்னு, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், இந்த 2 புக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக் தான் ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த புக் ரீட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு வந்து நம்ம செத்துருவோம் அப்படின்ற தாட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது என் மண்டைக்குள்ள. ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த புக் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு புக் ரீட் பண்ற பழக்கம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன், பட் ஃபுல்லா முடிக்க மாட்டேன். என்னோட பிரச்சனை அதுதான், பாதி தான் படிப்பேன். அதுக்குள்ள இன்னொரு புக்குக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆயிடுவேன். ஸோ இதுவாவது ஃபுல்லா படிச்சு முடிக்கணும். ஏன்னா நான் வந்து பெங்களூர் திருநெல்வேலின்னு இருக்கிறனால அங்கிருந்து புக்ஸ் இங்க கொண்டு வருவேன், இங்க இருந்து புக்ஸ் அங்க கொண்டு போவேன். ஒரு சிலது மிஸ் பண்ணிடுவேன், மறந்து இங்க வச்சிருவேன்னா சரி வேற இது ரீட் பண்ணலான்ட்டு அதை ரீட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன், அதான் இங்க மறந்து வச்சுட்டு வருவேன். இதுதான் என்னுடைய வேலை. பட் இப்போ நான் வந்து இங்கதான் இருக்கிறேன்னா இங்கதான் இருக்க போறேன். ஸோ அதனால இது வந்து நான் 1 monthல ரீட் பண்ணி முடிச்சிருவேன். பாப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒரு இது வந்து நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டு, நான் சொன்னேன் இல்லையா பாப்பாக்கு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் வாங்கியிருந்தேன், அதுவுமே நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ டின்னி கிரீன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து பியோர் நீம் உடன் டீத்தர். பாப்பாக்கு நான் வந்து உடன் டீத்தர் தான் கொடுப்பேன். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பெருசா வாயில வைக்க விட மாட்டேன். அதெல்லாம் நல்லதுல கலர்ஸ் அண்ட் கெமிக்கல் அப்படின்றதுனால எனக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்லை. ஸோ உனக்கு நிறைய உடன் டீத்தர் இருக்குது, பட் அப்படி தூக்கி வீசிடுவான். பட் இருந்தாலும் நான் வாங்குறேன். ஏன்னா அவன் வந்து பிளாஸ்டிக் வாயில வைக்கிறான். இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் வாயில எடுத்து வைக்கிறான். ஆனா என்னதான் நம்ம வந்து காசு போட்டு வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அந்த கிண்ணம், உருளைக்கிழங்கு, தக்காளி இதுதான் வேணும்ன்றான். என்ன பண்ண. ஸோ இந்த ஒரு டீத்தர் ஒண்ணு, இது வந்து போன் மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் ஒண்ணு வாங்கியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 12 பீசஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அதுல வந்து இதே மாதிரி இன்னொன்னு கொஞ்சம் நீளமா இருந்துச்சா, ஜாக் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு அது போன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னு கேட்டா, நான் கொடுத்துட்டேன். சரி பாவம், ஃபுல்லா அவனுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒண்ணு, இது ரெண்டுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரேட்டில் மாதிரி, இது சவுண்டு கேட்கும். இது வந்து போன் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரைஸ்மே வந்து கம்மி தான், 350 என்னமோ தான் வந்துச்சு. இது வந்து எம்ஆர்பி 500 போட்டிருக்காங்க, பட் 350 400 அந்த ரேஞ்சில தான் நான் வாங்கினேன். சைட்ல உங்களுக்கு பிரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்றேன். பாக்ஸிங் எல்லாமே வந்து நல்லா நீட்டா இருக்குது, பேக்கேஜிங் எல்லாமே வந்து இது ஒரு கியூட்டா ஒரு இது கொடுத்துருக்காங்க, பேக் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளேயும் போட்டு வச்சுக்கிடலாம். இது வந்து நீம் வுட், நான் வச்சிருக்கிற எல்லாமே நீம் வுட் தான், நான் வைக்கல, பாப்பாக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து நீம் வுட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ், ட்ரை டேட்ஸ். இது வந்து நாங்க ஓபன் பண்ணி பார்த்தோம், ஏன்னா ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, பாப்பாக்குள்ளது சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.
பாப்பாக்கு வந்து இதை பவுடர் பண்ணி கொடுப்போம் நாங்க. இது வந்து இது ஏற்கனவே வந்து ட்ரை டேட்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு 2 days நம்ம இன்னும் கொஞ்சம் வெயில்ல காய வச்சு கட் பண்ணி வெயில்ல காய வச்சு நம்ம பவுடர் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். பேபிஸ்க்கு வந்து சுகர், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் கொடுக்கறது நல்லது இல்ல. இந்த மாதிரி நேச்சுரல் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கூட இருக்கும்ல. அவன் வந்து கூழ் குடிப்பான். அந்த ஏத்தக்காய் இருக்குதுல்ல, ஏத்தக்காய் கூழ் வந்து அதுதான் நாங்க ரெகுலரா கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக இது வாங்கி வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுவுமே பாப்பாக்கு தான். இதையும் ஒரு நாள் எடுத்து ஒரு 1/2 hour விளையாண்டா அதுக்கப்புறம் நான் உள்ள எடுத்து வச்சிட்டேன். நேத்து ஈவினிங் போலதான் நாங்க கொடுத்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். சரி நேத்து வீடியோ எடுக்கலாம் நினைச்சேன், முடியல, நிறைய வேலையாயிருச்சு. அதனால இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். விளையாட்டு ஜாமா வந்து ஆர்ஃபா ரேபிட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஜிங்கிள் ஜாய் ரேட்டில். ஆமா, ஃபுல்லாவே வந்து ரேட்டில் செட் தான். சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்துலயுமே சவுண்ட் வரும். ஏன்னா பழைய விளையாட்டு ஜாமா எல்லாமே சாருக்கு போர்டு அடிச்சிருச்சு. அதை வச்சு விளையாடுறோம், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுற மாதிரி தெரியல. சோ அதனால கொஞ்சம் புதுசா நான் வாங்கிட்டேன். லாஸ்ட் டைமும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், பட் அதை நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, வீடியோ எடுக்கல. இன்னும் பாதினா பெங்களூர்ல இருக்குது. அதை போய் அதை எடுத்துட்டு வரணும். சோ நெக்ஸ்ட் என்னது, இதுவும் வந்து எவ்வளவு பிரைஸ் வந்து எனக்கு சரியா தெரியல. நான் சைட்ல போடுறேன். 450. சோ இது வந்து கார்பேஜ் பேக். வீட்டுல வந்து காலியாக போகுது. இருக்குது, ஸ்டாக் இருக்குது, ஒண்ணு இருக்குது. இந்த ஒரு இதுல பாதி இருக்குது. சோ காலியாக போகுது இல்லையா, அதனால நான் வந்து வாங்கினேன். அது வந்து 3 set வந்து 200 தான் போட்டிருந்தான், ஆஃபர்ல போட்டிருந்தான். அதனால வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஃபீடிங் பாட்டில், அவனுக்கு ஃபுட் கொடுக்குற அந்த வெசல்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு வந்து டிடர்ஜென்ட். எக்ஸ்கியூஸ் மீ, லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டா? பயந்துட்டு பின்னாடி லாண்ட்ரி டிடர்ஜென்ட் சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் அதை ரீட் பண்ணிட்டு பயந்துட்டு அதான் பார்த்தேன். கிளென்சர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவனுடைய பாட்டில், டாய்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கு உண்டான ஒரு லிக்விட். ஸோ மீமி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அதனால இதை வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் மிஷின் நான் வாங்கியிருந்தேன். அதுவும் நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு வெயிட் பார்க்கணும், அதனால நான் பார்த்துட்டேன். நேற்றுதான் பார்த்தேன். நானே, அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். வீனஸ் பிராண்ட் வந்து வீனஸ். ரெஜிஸ்டர்ட் வாரண்டி. பிஃபோர் யூசிங் ஜஸ்ட் 2 minutes. ஐயோ, எனக்கு வேற இது ரிட்டர்ன் டேட் வேற இருக்குதான்னு தெரியலையே. ஆனாயிருச்சு. நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா தான் போட்டிருந்தேன். ஆனா எப்படி ஆனாம இருந்துச்சு தெரியல. ஐயோ கடவுளே. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபுட் எல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம்ல. மெஷர் தான் பண்ணுவோமா? ஓகே, ஃபுட் வெயிட் பார்ப்போம்ல. கிச்சனுக்காக நான் வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். அம்மாவும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து சரி டயட்ல இருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த வெயிட் மிஷின் நான் வந்து சொல்ல பாருங்க. இந்த வெயிட் மிஷின் வந்து அரௌண்ட் 450 அந்த பிரைஸ்ல வாங்கியிருந்தேன், அந்த ரேஞ்ச்ல. இது வந்து 300 நினைக்கிறேன். 350 250 ஞாபகம் இல்ல. ஆனாயிருச்சு. ரெண்டுத்தையும் அப்படியே போய் நான் கீழே எடுத்து கொண்டு கொடுப்பேன். 48 கிராம், 64 கிராம் இருக்குது ரெண்டும் சேர்ந்து. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஆர்கனைசர். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஜிப் வச்சு கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு. 4 பீஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 பீஸ், இதை விட ஹாஃப் சைஸ்ல 2 பீஸ் இருந்துச்சு. அது அந்த 3த்தையுமே நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். பாப்பாக்கு நத்தானியலுக்கு வந்து பத்த மாட்டேங்குது, துணி வைக்க பத்த மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு கபோர்ட் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன்னா அவனுக்கு, அது பெங்களூர் கொண்டு போயாச்சு. இங்க வந்து வேற இல்ல. நான் நினைச்சேன் சரி இங்க கொஞ்சம் நல்லது இருக்க போல, தேவைப்படாதுன்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு விரல் ஃபுல்லா ஆயிடுச்சு அவனுக்கு. நான் ஒரு கபோர்ட் ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கிறேன். அது நெக்ஸ்ட் vlogல நான் வந்து போடுறேன். புதுசா வாங்கியிருக்கிறேன். அது ஃபுல்லாவே வந்து இடம் இதாயிருச்சு.
சோ அதை வைக்கிறதுக்கு இது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், சரி நம்ம 2 வச்சுக்கலாம், அவனுக்கு 2 வைப்போம் அப்படின்னு நினைச்சேன். 3 அவனுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுவும் நான் அவனுக்கு தான் கொடுக்க போறேன், ஏன்னா பத்தல. இது வந்து 200 போட்டிருந்தாங்க, நல்ல ஒரு ஆஃபர்ல 4 பீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு நெட். வீடு வந்து மேல கீழே இருக்குது, மாடி இருக்குது கீழே இருக்குது. ஏசி தேவைப்பட்டுச்சுன்னா மாடிக்கிறோம், ஏன்னா மேலதான் 2 ரூம்லயுமே ஏசி இருக்குது, கீழே வந்து ஏசி இல்ல. சோ இன்கேஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எங்களுக்கு மேல வேலை இருந்துச்சு அப்படின்னா பாப்பாவை நாங்க மேலதான் தொட்டில கட்டி போடுவோம். மேல ஒரு தொட்டில் கீழே ஒரு தொட்டில் இருக்குது. சோ ஒரே ஒரு நெட் தான் இருக்குது, மஸ்கிட்டோ நெட். கீழே தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மேல வந்து ஷால் தான் போட்டு கவர் பண்ணிட்டு இருந்தோமா. சரி ஓகே இன்னொன்னு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைமும் நான் இதுதான் வாங்கினேன். இது வந்து இந்த பாக்ஸ்ல வந்துச்சு, நான் ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து வி பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அதுல இருந்து மஸ்கிட்டோ நெட். ஓ இது பெங்களூர் கர்நாடகா. ஆஹா, இந்த கம்பெனி பெங்களூர்ல இருக்குதாமா. நான் அதையே இப்பதான் எனக்கு தெரியும், இப்பதான் பாக்குறேன். சோ இது வந்து அரௌண்ட் 250 அந்த ரேஞ்ச்ல வந்துச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபிஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மஸ்கிட்டோ நெட் வந்து மஸ்ட். கேண்டில்ஸ், பர்த்டே கேண்டில்ஸ். தங்கச்சிக்கு வந்து பர்த்டே வரப்போகுது, அக்டோபர் 10 என்னோட தங்கச்சிக்கு பர்த்டே. சோ அதுக்காக நான் வந்து கேண்டில்ஸ் வாங்கியிருக்கிறேன், இப்பவே வாங்கிட்டேன். 3 பேக் வாங்கியிருந்தேன், ஒரு பேக்ல 6 இருக்கும். எதுக்கு 3 பேக் வாங்கியிருந்தேன்னு எனக்கே தெரியல, இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன், லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். அப்போ என்ன ஆயிட்டுன்னா அதை நான் எடுத்துட்டு பெங்களூர் போயிட்டேன். அது வந்து அங்கேயே தான் இருக்கு. அதனால சரி நீமாக்கு ஒண்ணு வாங்கிடலாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, நியூ இயர் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் நாங்க வந்து கேக் கட் பண்ணுவோம். ஒயாம வாங்க வேண்டாம், இன்னும் 2 மந்த் தான் இருக்குது. அக்டோபர் வந்துட்டுனா நவம்பர் டிசம்பர், அதுக்குள்ளே. ஓ மை காட், டிசம்பர், லாஸ்ட் டிசம்பர் தான் ஜோனு பாப்பா பிறந்தா. அதுக்குள்ளே 1 இயர் ஆக போகுது. சத்தியமா நம்பவே முடியல. இத்தனோண்டு இருந்தா, கியூட் இத்தனோண்டு இருந்தா, அதுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, ஏத்துக்கவே முடியல. இப்பதானடா குட்டியா இருந்த, எப்போண்டா வளர்ந்தன்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நெக்ஸ்ட் டிசம்பர் 1 இயர் பர்த்டே வருது. ஓ அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் கொலாப்ஸ் ஆகுது எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே. ரொம்ப ஃபாஸ்டா போகுது டைம், எங்க போகுது எப்படி போகுதுன்னே தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஸோ எஸ் அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான், இவ்வளவு திங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இன்னும் நிறைய இருக்குதுங்க. நான் வேற நாளைக்கு எங்க சித்தி வீட்டுக்கு போயிருவோம். நாங்க போயிட்டு 3 நாள் கழிச்சுதான் வருவோம். அந்த 3 நாள்ல நிறைய ப்ராடக்ட் வந்து வரும், எங்க அண்ணன்ட்ட தான் வாங்கி வைக்க சொல்லணும். ஸோ அதையும் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வர ப்ராடக்ட் எல்லாம். அதையும் டைம் ஒதுக்கணும் அதுக்கு கண்டிப்பா. ஏன்னா போன் வருது, மொபைல் கேஸ் வருது, அந்த லென்ஸ் வருது, அண்ட் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு லைட்டிங்ஸ் வந்து போயிருச்சு, ஒரு சில இது வம்பா போயிடுச்சா. ஸோ அந்த லைட்டிங்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன், ஃபோக்கஸ் லைட் ஆர்டர் பண்ணிருக்கிறேன், ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணிருக்கிறேன், ட்ரைபாட் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி அதையும் ஒரு வீடியோவா எடுத்து கண்டிப்பா போடுறேன். மெயினா வந்து என்னுடைய மொபைல் ஃபர்ஸ்ட் நான் வந்து சரி நான் இந்த மொபைல் வீடியோல அது வந்து சொல்றேன், என்ன மொபைல் வாங்கியிருக்கிறேன், எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாக்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ப்ராடக்டோடைய லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.